படத்தோட ஆரம்பத்துல ஒரு முயல் குட்டியை காட்டுறாங்க. அந்த முயல் குட்டிய ஒரு நாய் பார்த்துட்டு ஏய் எங்க போறேன்னு சொல்லி அந்த முயலை பிடிக்கிறதுக்காக அந்த நாயும் ட்ரை பண்ண சிக்குவானான்னு வேகமா அந்த முயலும் அப்படியே அங்க இருக்கிற ஒரு மரத்தோட பொந்துக்குள்ள போயிருதா. இந்த நாயால அந்த பொந்துக்குள்ள போக முடியல. ஆனா உள்ள போனது இன்னொரு 2 வழியா வெளியே வந்து அந்த இடத்துல ஒரு குழி மாதிரி இருக்குது, அதுக்குள்ள போயிருது. சரின்னு அந்த நாயும் பின்னாடியே வந்துட்டு அந்த குழியில மூஞ்சி விட்டுட்டு எங்க இருக்கிறேன்னு தெரிகிட்டு இருந்தா அது ஏதோ குகையோட வழியா இருக்கும் போல. அங்க ஏகப்பட்ட வவ்வால்லாம் இருக்குது. அதுல ஒண்ணு வந்து அந்த நாயோட மூக்கு பிடிச்சி கடிச்சு விட அப்படியே கட் பண்ணா இன்னொரு பக்கம் ஒரு வீட்டுல ஒரு குட்டி பையனை கட்டுறாங்க. அந்த பையன் ஓகே நைட் ஆயிடுச்சு தூங்குறான்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்றதுக்காக போய் நிக்கிறானா. சோ அப்படியே ஆஃப் பண்ணிட்டு இருட்டாயிருச்சு. சோ உடனே வேகமா ஓடி வந்து அவனோட பெட்ல படுத்துக்கிறான். லைட் ஆஃப் பண்ணா ஏதாவது மான்ஸ்டர் இது வருமோ அப்படின்னு சொல்லி பயங்கரமா பயப்படுற ஒரு பையன். சோ அப்படியே பயத்திலே உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது அவன் ரூம்ல வந்து ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கும் போல. சோ அதோட கதவு ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆக பயங்கரமா அந்த இடத்துல கத்துறான் பயந்து போய். கரெக்டா அவங்க அப்பாவும் அம்மாவும் உள்ள வந்துடுறாங்களா. என்ன தங்கம் என்னாச்சுன்னு கேட்கும்போது இல்ல இந்த இடத்துல கபோர்டு வந்து ஓபன் ஆச்சு அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பானா. அவங்க அப்பாவும் போயிட்டு உள்ள லைட் ஆன் பண்ணி பாக்குறாரு. இங்க பாத்தியா எந்த ஒரு பேயும் கிடையாது, அதே நேரத்துல கபோர்டு வந்து கொஞ்சம் லூஸா இருக்குது, சோ அதனால தான் ஓபன் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு கூடவே அந்த பையனையும் போய் சமாதானப்படுத்துறாங்க. நாங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, சரியா அமைதியா தூங்க அப்படின்ட்டு பையனை படுக்க வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் காலையில குட்டி பையன் அப்படியே டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. அவங்க அப்பா ஆபீஸுக்கு கிளம்பிக்கிட்டு இருப்பாரா. ஆனா அப்போ ஸ்டீவ் அப்படின்னு சொல்லி ஒரு தாடிக்காரன் ஒருத்தன் வருவான். அவன் இந்த மாதிரி மரபொம்மை எல்லாத்தையும் வேலைப்பாடுகள் பாக்குற ஒருத்தன். கூடவே நம்ம ஹீரோவோட கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு வச்சுக்கோங்களேன். அங்க போயிட்டு நம்ம ஹீரோயினுக்கிட்டயுமே அப்படியே ஜாலியா என்னமா என்ன சமைக்கிறீங்க எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த குட்டி பையன் போய் என்ன தம்பி ஸ்கூலுக்கு கிளம்பலையா எல்லாம் பேசிட்டு இருக்கிறான். அப்போ டிவில ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று வரும். சோ அது பார்த்தா நம்ம ஹீரோ தான் மேக் பண்ணியிருந்திருப்பான், அவன் தான் டைரக்ட் பண்ணியிருந்திருப்பான். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பயங்கர ஹிட் தெரியுமான்னு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது நம்ம ஹீரோ பெருமையா பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்டீவும் சரி நம்ம ஹீரோவும் சரி பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டா அப்படியே இந்த ஷட்டில் எல்லாம் போய் விளையாடுவாங்க. சோ நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டீவ்ங்கிறவன் ஒரு நல்ல ஒரு நண்பன் தான். ஆனா அதுவே நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டீவ் கூட ஆக்சுவலி அவ ஒரு அஃபேர்ல இருக்கிறா. சோ அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இது தப்பா இருக்கோ, இதுக்கு மேல இதை பண்ண வேணாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவளுக்குள்ள ஏற்படுது. ஈவன் அன்னைக்கு நைட் வந்து டின்னர் சாப்பிடும் போதுமே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கில்ட்டா தான் இருக்கு. நம்ம தான் தேவையில்லாம தப்பு பண்றோமோ, நம்ம ஹஸ்பண்ட் நமக்காக பயங்கரமா ஒர்க் பண்றாரு அப்படின்லாம். அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ இருக்கிறான்ல, அவன் நேரம் அங்க இருக்கிற ஒரு மெக்கானிக் ஷெட்டுக்கு போறான். அவன் வீட்டுல ஒரு கார் ஒன்னு இருக்காமா. சோ அதை வந்து இப்படி ஒரு ட்ரிப் போகலான்னு இருக்கிறேன், அதை கொஞ்சம் ரெடி பண்ணி தர முடியுமா பாஸ்ன்னு கேட்கும்போது அவரு என்னன்னா தலா ஏற்கனவே செம்ம பிஸியா இருக்கிறோம், சோ இப்போதைக்கு ஒன்னும் பெருசா பண்ண முடியாது, ரொம்ப நேரம் ஆகும் லேட் ஆகும்லாம் சொல்றாரா. சரின்னு அங்க இருந்து போகும்போது அப்போ அங்க ரேஞ்சர் மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு. சோ அவரு தான் நம்ம ஹீரோ கிட்ட உனக்கு மெக்கானிக் கடைக்கு தான் போகணும் அப்படின்னா இங்க இருந்து கொஞ்சம் தூரம் போனா ஒரு ஸ்கிராப் யார்டு மாதிரி ஒண்ணு இருக்கும், அங்கேயுமே ஒரு மெக்கானிக் இருக்கிறான், போய் அவன்கிட்ட கேட்டு பாருன்னு சொல்லியிருந்திருக்கேன். சரின்னு நம்ம ஹீரோவும் அந்த அட்ரஸ் நோக்கி போறானா. அது ஏதோ காட்டுக்கு நடுவுல இருக்குது போல, யாருமே கிடையாது, 2 வீடு தான் இருக்கு. இந்த தடவை நம்ம ஹீரோ ஹீரோயினையும் குட்டி பையனையும் சேர்த்து தான் கூட்டு வந்திருப்பாங்களா. போய் நேரம் அந்த ஒரு மெக்கானிக்கை மீட் பண்ணி இந்த மாதிரி தலை காரை ரிப்பேர் பண்ணணும்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துல அந்த மெக்கானிக்கோட ஒய்ஃப் இருப்பாங்க. சோ அவங்கள நம்ம ஹீரோயின் போய் பார்த்துட்டு அப்படியே அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ஸ்டார்டிங்ல ஒரு நாயை வவ்வால்லாம் கடிச்சிருக்கும்ல, அந்த நாய் அந்த மெக்கானிக்கோட தான். அந்த மெக்கானிக்கோட பையனுக்கு அந்த நாய் ரொம்பவே பிடிக்கும், அது கூட ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கிறான். இருந்தாலும் அந்த வவ்வால் கடிச்சதுல அந்த நாயோட மூக்குல பயங்கரமா காயப்பட்டு இருந்திருக்குமா. இதை கவனிக்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. அப்படியே கட் பண்ண அன்னைக்கு நைட்டு அந்த குட்டி பையனை தூக்கிட்டு வந்து பயப்படாத நல்லா தூங்கு சரியான பெட்ல படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அவரு தூங்குறதுக்காக வராரு. அடுத்த நாள் காலையில ஆகுது. நம்ம ஹீரோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்னு டைரக்ட் பண்ணியிருந்தான்ல, ஆனா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல அந்த விற்கப்படுற அந்த செரல்ஸ் வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியானது, அது வந்து உடம்புக்கு நல்லதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கு. மக்களை ஏமாத்துற விதத்துல இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. இத காலையில எந்திரிச்சு பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு பயங்கரமா காண்டாகுது. ஈவன் ஆபீஸ் போனதுக்கு அப்புறமே இத பத்தி ஏகப்பட்ட தொல்லை விட்டா நம்ம ஹீரோட வேலைக்கே உல வச்சிருவாங்க போல. இன்னொரு பக்கம் அந்த நாய் இருக்குல்ல, அது அமைதியா அங்க இருக்கிற ஷெட்ல தூங்கிக்கிட்டு இருக்க. அப்ப அந்த மெக்கானிக் அந்த கார் ரிப்பேர் பண்ற வேலையெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமா சத்தம் வருமா. இந்த சத்தம் அந்த நாய்க்கு சுத்தமா பிடிக்கல, ஏதோ டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்குது. உடனடியா எந்திரிச்சு அந்த சத்தம் கேட்காதபடி தூரமா போய் படுத்துக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்களோட இன்னொரு காரை எடுத்து நேரா அந்த ஸ்டீவ் இருக்கிறான்ல, அவங்க அஃபேர்ல இருக்கிற அந்த பையன், சோ அவனை மீட் பண்றதுக்காக போறாங்க. என்னடி காலங்காத்தாலே வந்திருக்க, அவன் புருஷங்க இது வேலைக்கு போயிட்டானா வீட்டுல இல்லையான்னு கேட்டு இருக்க. அவ என்னன்னா இல்ல இது எல்லாத்தையும் இதோட நிறுத்திக்கலாம், எனக்கு என்னமோ இது தப்பா தெரியற மாதிரி இருக்கு, இதோட எல்லாத்தையும் மறந்துட்டு சரியான அங்கிருந்து போக. இவளுக்கு என்னாச்சு இன்னைக்குன்னு பின்னாடியே அந்த ஸ்டீவும் எந்திரிச்சு வருவானா. அதே நேரத்துல நம்ம ஹீரோவும் வேலையை பாதியிலே விட்டுட்டு வந்துகிட்டு இருப்பான். அப்போ கரெக்டா அந்த ஸ்டீவோட வீட்டுக்கு வெளியில நம்ம ஹீரோயினும் அந்த ஸ்டீவும் வாக்குவாதத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்க. இதை ஹீரோ கவனிச்சிருவானா. இவ எதுக்கு ஸ்டீவோட வீட்டுல வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான்னு நம்ம ஹீரோவும் அப்படியே காரை திருப்பி வந்து பார்த்தா அந்த இடத்துல
2 பேரையும் காணோம், காரையுமே காணோம். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா அது அதுக்குள்ள மாயமாயிருச்சு இல்ல நம்ம மனப்பிராந்தியான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதுவே ஹீரோயின் அந்த குட்டி பையன் இருக்கிறான்ல, சோ அவனதான் ஸ்கூல்ல பிக்கப் பண்றதுக்காக வந்திருப்பாளா, கூட்டிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது ஏற்கனவே ஹீரோ வீட்டுக்கு வந்திருப்பான். சோ அப்படியே அந்த குட்டி பையனை தூக்கி வச்சு அவனை கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கார்ல வரமா வந்து நின்று, ஆமா நீ அந்த ஸ்டீவோட வீட்டுக்கு இது போனையா அப்படின்னு கேட்க, நான் எதுக்கு அவனோட வீட்டுக்கு போறேன், எனக்கு ஒரு வேலை இல்லையே அப்படின்னு அவ பெருசா இதை சீரியஸ் எடுத்துக்க மாட்டா, அப்படியே விட்டுருவா. அதுவே அந்த மெக்கானிக்கோட நாய் இருக்குதுல்ல, அதுக்கு ஒரு மாதிரி மூளை மழுங்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா அங்க ஏதாவது வண்டியோட சத்தம் கேட்டுச்சு அப்படின்னாலே அதுக்கு பயங்கரமா டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்குது, நேரா ஓடி போய் ஒளிஞ்சுக்க ஆரம்பிக்குது. இதே டைம்ல அந்த மெக்கானிக்கோட ஒய்ஃப் இருப்பாங்கல்ல, சோ அவங்க ஏதோ லாட்டரி வந்து வின் பண்ணியிருக்காங்க போல. சோ அதனால என்னோட சிஸ்டரோட வீடு இருக்குது, நானும் பையனும் அங்க போயிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்கும்போது இந்த மெக்கானிக் எனக்கு வேலைலாம் இருக்கு, என்னால வர முடியாதுன்னு சொல்லிடுறான். அடுத்தது அந்த மெக்கானிக்கோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான், ஒரு சொட்ட பையன். இவன் வந்து ஆக்சுவலி பக்கத்து வீட்டுல இருக்கிறவன். அவங்க கூட சேர்ந்துகிட்டு இந்த மெக்கானிக்கும் அந்த ஃப்ரெண்டு பையனும் அப்படியே ஜாலியா சரக்கடிச்சுக்கிட்டு இருப்பானுங்களா. மத்தியான நேரம் கூட பார்க்காம இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்கிறான்ல, சோ அவன் வந்து அவன் பையன் ஏதோ பிளே கிரவுண்ட்ல விளையாண்டு இருப்பான் போல, அவனை பிக்கப் பண்றதுக்காக போயிருப்பான். ஏன்னா அவன் ஒய்ஃப் மேல ஏற்கனவே அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. சோ இனிமேலும் இந்த ஒரே ஒரு குட்டி குழந்தை தான் இந்த வீட்டுல நம்ம ஏன் இருக்கிறோங்கிறதுக்கான காரணம் அப்படின்னு நினைக்கிறான். வீட்டுல நம்ம ஹீரோயின் கிச்சன் வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க அந்த ஸ்டீவ் இருக்கிறான்ல, அவன் வருவானா, வந்துட்டு என்னாச்சு என் ஹஸ்பண்ட் இது கண்டுபிடிச்சிட்டானா, எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிக்கலாம்னு சொல்றேன்லாம் கேட்கும்போது, இல்ல இதோட முடிச்சுக்கலாம்னு அவ சொல்லுவாளா. அப்புறம் எதுக்கடி ஆரம்பிச்சேன்னு அந்த ஸ்டீவ் நம்ம ஹீரோயினை பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. கரெக்டா அந்த குட்டி பையன் வீட்டுக்குள்ள வந்துருவான். ஆப்வியஸா நம்ம ஹீரோவும் பின்னாடியே வீட்டுக்குள்ள வர அந்த ஸ்டீவ் எதுவுமே நடக்காத மாதிரி அங்க ஓரமா நின்னுகிட்டு இருப்பானா. ஆனா அதுவே கீழே சில முட்டை எல்லாமே விழுந்திருக்கும், அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவளை பார்த்து உனக்கு அவனுக்கு ஏதாவது லிங்க் அப்படின்னு கேட்கும்போது ஆமா அதுக்கு என்னன்னு சொல்லுவாளா. அவ்வளவுதான், ஹீரோக்கு இதை கேட்டு பயங்கரமா டிசப்பாயிண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஒரு கார் ஒன்று வச்சிருந்திருப்பாள், அந்த வெள்ளக்காரு, அதுலதான் பிரச்சனை ஆக்சுவலி. சோ அதை ஏதாவது ரெடி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவனே ட்ரை பண்ணி பாக்குறானா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில எப்ப போல நம்ம ஹீரோ வேலைக்கு கிளம்புறான். பட் போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் பாய் பாய் எல்லாம் சொன்னாலும் பெருசா கண்டுக்கிற மாதிரி தெரியாது, அப்படியே அவளை விட்டுட்டு போக இவளும் பின்னாடியே ஓடி வந்துட்டு இந்த மாதிரி ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க, நம்ம எல்லாத்தையும் முதல்ல இருந்து ஆரம்பிப்போம், இதை வந்து மறந்துடுங்க மன்னிச்சிடுங்க அப்படின்னு அவ கெஞ்சி கேட்கும் போது அதுக்கும் நம்ம ஹீரோட்ட இருந்து பெரிய ரெஸ்பான்ஸ் இல்ல, அவன் பாட்டுக்கு அங்க இருந்து போயிடுறான். அதுவே இன்னொரு பக்கம் அந்த மெக்கானிக்கோட ஒய்ஃப் இருக்கிறாங்கல்ல, சோ அவங்க தன்னோட பையனை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க சிஸ்டரோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அப்படி போகும்போது அந்த குட்டி பையன் என்னன்னா நம்ம நாய் எங்க போச்சுன்னே தெரியல, எங்கயோ காணாம போயிருச்சு அப்படின்னு புலம்பிட்டே தான் போறானா. அதே நேரத்துல அந்த மெக்கானிக்கோட ஃப்ரெண்ட் அந்த சொட்டை இருப்பான்ல, அவன் ஏதோ குப்பையெல்லாம் கொண்டு கொட்டிக்கிட்டு இருக்க கரெக்டா அந்த நாய் அந்த இடத்துக்கு வரும். அந்த நாயை பார்க்கும் போது லைட்டா அவனுக்கு ஜர்க் ஆயிரும். என்னடா இது, இந்த நாய்க்கு ஏதாவது வெறி பிடிச்சிருக்கான்னு யோசிக்க அது டக்குன்னு பாஞ்சு அவனோட கழுத்தை கடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுமா. வேகமா அடிச்சு பிடிச்சி வீட்டுக்குள்ள வந்தானும் கதவை சாத்திட்டு அவன் வச்சிருந்திருக்க ஒரு கண்ணை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ண அங்க இருக்கிற கண்ணாடியை உடைச்சிட்டு நேரா உள்ள வந்த அந்த நாயை அப்படியே அவனை பிடிச்சு அவன் கழுத்தை கச்சு அதே இடத்துல அவனை சாகடிச்சிரும். இன்னொரு பக்கம் இந்த மெக்கானிக் இருக்கிறாருல, சோ அவர் அப்படியே நாய்க்கு தேவையான ஃபுட் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு ஆமா இந்த நாய் பையன் எங்க போனான்னு யோசிச்சுக்கிட்டு நேரா அவன் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வருவானா, அந்த சொட்டையோட வீட்டுக்கு. என்ன வீட்டுல இருக்கிறதெல்லாம் கலைஞ்சு கிடக்குன்னு உள்ள வந்தா அந்த இடத்துல அந்த நாய் அவன் கழுத்தை கடிச்சு அதே இடத்துல அவனை சாகடிச்சுக்கிறத பார்த்து பயணமா பயந்து போயிடுறான். யாரு வந்து இவனை கொலை பண்ணிட்டு போனது அப்படின்னு பயந்து போனவன் நேரா போய் போலீஸுக்கு கால் பண்றானா. அப்ப கரெக்டா அந்த நாய் உள்ள வந்துருது. இவனுக்கு புரிஞ்சிருச்சு, ரைட்டு அந்த நாய்க்கு வெறி பிடிச்சிருக்குன்னு. அவ்வளவுதான், அந்த நாய் தன்னோட ஓனரையும் அதே இடத்துல சாகடிக்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்கிறாங்கல்ல, சோ அவங்க பையனை கூப்பிட்டுக்கிட்டு அந்த வெள்ளை கலர் காரை ரெடி பண்றதுக்காக நேரா இந்த ஷெட்டுக்கு தான் வராங்க இந்த ரிப்பேர் பண்றதுக்கு. ஆனா கரெக்டா அந்த 2 வீட்டுக்கிட்ட வரும்போது கார் அப்படியே ஆஃப் ஆயிருமா. சரி இங்க தானே மெக்கானிக் இருக்கிறாருன்னு அந்த குட்டி பையனோட சீட் பெல்ட்டை கழட்டிக்கிட்டு இருக்கேன். அப்ப டக்குன்னு அந்த நாய் அந்த கண்ணாடிக்குள்ள தலையை விட்டு அந்த குட்டி பையனை கடிக்கிறதுக்காக ட்ரை பண்ண உடனே அவங்க கண்ணாடியை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. டோர் எல்லாத்தையும் நல்லா டைட்டா லாக் பண்ணிக்க அந்த பையன் பயந்து போய் பயங்கரமா அலற ஆரம்பிச்சிருவானா. இவங்க தான் சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல கிளம்பலான்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணா அதுதான் ஸ்டார்ட் ஆகலையே. கொஞ்ச நேரம் அந்த காரை உடைக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருந்திருக்கோம். அதுக்கப்புறம் எப்படி வெளியே தானே வந்தாகணும்னு இந்த நாய் பார்த்து அப்படியே கூலா வெளியே போய் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இந்த பையனும் இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியாயிடுறான். சோ அவங்க அம்மாவும் ஓகே கொஞ்சம் பொறுமையாயிரு, யாராவது வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு சும்மா காரை ஆன் பண்றதுக்காக ட்ரை பண்ண இந்த கார் ஆன் ஆயிருமா. அப்பாடா உடு ஜூட்னு கார் எடுத்துட்டு அங்க இருந்து போகும்போது அவ்வளவுதான், மறுபடியும் அந்த கார் அதே இடத்துல ஆஃப் ஆகி நின்னுரும். ஒரு 10 மீட்டர் தான் போய் நின்றுருக்கும். அந்த நாயும் பின்னாடியே சேஸ் பண்ணி வந்திருக்கும். பட் இருந்தாலும் அவங்க நின்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது திருப்பி ஓரமா போய் உட்காந்துருக்கேன். அப்படியே சாயந்தரமே ஆயிரும். அந்த நாய் என்னன்னா அந்த காரை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கும். நம்ம ஹீரோயினுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. அதுவே நம்ம ஹீரோ இருக்கிறான்ல, அவன் வேலையா வேற ஊருக்கு வந்திருப்பான் போல. வீட்டுக்கு கால் பண்ணும்போது யாருமே எடுக்கல. இவனுக்கு ஒன்னும் புரியல ஏன் எடுக்கலன்னு. அதுவே நம்ம ஹீரோயினோட காருக்கு முன்னாடியே தான் அந்த நாய் உட்காந்துக்கிட்டு இருக்குது. சோ எப்படியும் இறங்கி வந்துதான் ஆகணும்னு. அப்போ அந்த மெக்கானிக்கோட வீட்டுக்குள்ள
வீட்டுக்குள்ள இருந்து ஒரு போன் ரிங் சத்தம் கேட்குமா. இந்த நாய்க்கு தான் சத்தம் கேட்டாலே ஆகாது. சோ உடனே போயிட்டு அப்படியே வீட்டோட கதவை பயங்கரமா போட்டு குலைச்சிட்டே இருக்கு. ஏன் அங்க யாராவது இருக்கிறாங்களா என்ன, எதுக்கு அந்த நாய் போய் அப்படி குலைக்குதுன்னு நம்ம ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் நைட் வேற ஆயிருச்சு. அப்படியே டயர்ட்ல அந்த கார்லயே படுத்து தூங்கிடுறாங்களா. அடுத்த நாள் காலையில எந்திரிக்கும் போது சைல அந்த நாய் அப்படியே அவங்கள பாத்துக்கிட்டே இருக்குது. அதே நேரத்துல நம்ம ஹீரோனோட வீட்டுல பார்த்தா போன் ரிங் ஆயிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ தான் கூப்பிட்டு இருந்திருப்பான். என்ன யாருமே எடுக்கலன்னு தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருப்பான். இங்க காருக்குள்ள மாட்டிருந்திருக்க அந்த பையனுக்கு தண்ணி தவிக்குதுன்னு சொல்லிட்டு பாட்டில் எடுத்து குடிக்கலான்னு போனா அவங்க அம்மா, தம்பி பார்த்து குடி, யாரு எப்ப வந்து நம்மளை காப்பாத்துவாங்கன்னு தெரியாது, சோ அதனால கொஞ்சம் பொறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அங்க சைடுல ஒரு பேஸ்பால் பேட் ஒன்னு இருக்குது. சோ அது இருக்கிறத கவனிக்கிறாங்க. இருந்தாலும் அப்பப்போ அடிக்கடி வந்து காரை ஸ்டார்ட் பண்றதுக்காக முயற்சியும் பண்றாங்க. இருந்தாலும் அது ஸ்டார்ட் ஆகல. அப்போ திருப்பி அந்த மெக்கானிக்கோட வீட்டுல இருக்கிற போன் ரிங் ஆகுதா. அந்த நாய் பார்த்தா அதை பார்த்து அப்படியே குலைச்சுக்கிட்டே இருக்க, ஓ இந்த நாய்க்கு சத்தானா பிடிக்காது போலியேன்னு ஹீரோனுக்கு புரியுது. ஆனா அங்க போய் அந்த வீட்டை குலைச்சுக்கிட்டு இருந்த அந்த நாய் வேகமா ஓடி வந்து அப்படியே அந்த காரை இடிக்க ஆரம்பிக்கும். இடிச்சோடனே அந்த நாய் அவ்வளவுதான் கீழே விழுந்துரும். இருந்தாலும் வெறி பிடிச்ச அந்த நாய்க்கு இடிக்கிறது மூலமா தான் தலையில அடிப்படுதா இது எதை பத்தியும் கவலையே இல்ல. அது பாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி அதை எப்படியாவது உடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும். பயந்து போன அந்த குட்டி பையன் கத்துற மாதிரி இருக்கு. அவங்க அம்மா தான் வாயை பொத்திக்கிட்டு இருப்பாங்களா. சோ கத்துனா அது எச்சா வெறி ஆகுதுன்னு அந்த நாய் என்னன்னா அப்படியே காரு மேல எல்லாம் ஏறி இருந்துகிட்டு எப்படியாவது ஓபன் பண்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க. ஆப்வியஸா அது முடியாது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஏதோ மீட்டிங்ல இருப்பான் போல. சோ அந்த இடத்துல அவங்க போன் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஏன் எடுக்கலன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம குழப்பத்துல இருக்க, டே தம்பி சுயநினைவுல தானே இருக்கிறேன்னு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. உச்சி வெயில்ல காருக்குள்ள உட்கார்ந்து இருக்க அந்த குட்டி பையன் இருக்கிறான்ல. சோ அவனுக்கு ஏதோ அப்படியே உடம்பெல்லாம் வேர்த்து ஒரு மாதிரி ஹீட் ஸ்ட்ரோக் அந்த மாதிரி ஆயிடுறான். ரொம்ப நேரம் உள்ளேயே இருக்க முடியாது, ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு ஹீரோயினுக்கும் தோணுது. சரி அந்த நாயை காணோம் அப்படின்ட்டு அப்படியே காரோட கதவை நீக்கி வெளியே வராங்களா. ஆனா அந்த நாய் பார்த்தா காருக்கு பின்னாடியே தான் படுத்துக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்குது இவங்களுக்காக. ஓகே அந்த நாயை காணாம தான் போலேன்னு சொல்லிட்டு அப்படியே இவங்களும் காரை விட்டு மெதுவா இறங்கி வர எதுக்கோ செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு காருக்கு அடியில பாக்குறாங்களா. பார்த்தா அந்த நாய் அவங்களுக்கு பின்னாடி வந்து நிக்குது. அவ்வளவுதான் அதே இடத்துல போட்டு அவங்கள பயங்கரமா கடிக்க ஆரம்பிக்க இவங்களும் விட்டு கொடுக்காம எப்படியும் அந்த நாய் கூட போராடி காருக்குள்ள ஏறிடுறாங்க. பட் இருந்தாலும் அவங்களோட தொடையில வெறி கொண்டு அது கடிச்சு வச்சிருந்திருக்கு. அன்னைக்கு நைட்டும் ஆகுது. அந்த நாயும் எங்கேயும் போகாம இவங்கள தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அதே இடத்துல உலாவிக்கிட்டு இருக்கேன். அடிப்பட்ட இடங்களுக்கு நம்ம ஹீரோயின் அவங்க துணியெல்லாம் கிழிச்சு கட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா. வருவா உப்ப இறங்கின மாதிரியே திருப்பி இறங்கி வருவான்னு அந்த நாயும் காத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த நாள் காலையிலேயே ஆயிருது. அந்த குட்டி பையன் இருக்கிறான்ல அவனுக்கு பார்த்தா ஒரு மாதிரி மூச்சு விட முடியாத மாதிரி இருக்கேன். பதறி போன ஹீரோயின் அப்படியே அந்த குட்டி பையனை தூக்கி வச்சுட்டு அவனோட வாயில கை விட்டு எப்படியோ அவனை மூச்சோட வைக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. ஆல்மோஸ்ட் 2 நைட் அந்த காருக்குள்ளே இருந்திருக்காங்க. சோறு இல்ல தண்ணி இல்ல, ஏதோ ஒண்ணு பண்ணி ஆகணும்னு அவங்களுக்கு புரியுது. இதே நேரத்துல அந்த ஸ்டீவ் இருக்கிறான்ல அவன் நம்ம ஹீரோட வீட்டுக்கு வந்திருப்பானா ஹீரோயினை தேடி. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவும் வீட்டுக்குள்ள வரும்போது வீடே பார்த்தா அவ்வளோ அலங்கோலமா இருக்கும். உடனே ஹீரோ போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பான். சோ கண்டிப்பா இத ஸ்டீவ் அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃப் கூட ஒருத்தன் அஃபேர்ல இருந்தான், அவன் பார்த்த வேலையா தான் இருக்கும். ஏன்னா என் ஒய்ஃபோட போட்டோவெல்லாம் கிழிச்சு போட்டு இருக்கான் கவுனிங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறானா. கூடவே 2 நாளா என்னோட ஒய்ஃபையும் என்னோட குழந்தையும் காணும். கண்டிப்பா அது அவன் பார்த்த வேலையா தான் இருக்கும். அண்ட் லாஸ்டா இந்த மாதிரி ஏதோ ஒரு மெக்கானிக் ஷெட்டுக்கு போறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கே வரல அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போலீஸ் கிட்ட சொல்றான். அதுவே காருக்குள்ள நம்ம ஹீரோயினும் அந்த குட்டி பையனும் பசி மயக்கத்துல இருப்பாங்க அந்த காருக்குள்ள மொட்டை வெயில்ல. அப்போ அந்த போலீஸ்காரன் இருக்கிறான்ல அவனோட கார் அங்க வரும்போது அந்த சத்தத்தை கேட்டு அந்த நாய்க்கு ஒரு மாதிரி மறுபடியும் வெறி பிடிச்ச மாதிரி ஆயிருது. கார்ல இருந்து இறங்கின போலீஸுமே யாராவது இருக்கிறீங்களாப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க கரெக்டா பாஞ்ச அந்த நாய் பார்த்தா அப்படியே அதே இடத்துல அவரை பயங்கரமா கச்சு சாகடிச்சிருது. இந்த சத்தம் கேட்டு நம்ம ஹீரோயினும் அப்படியே எந்திரிச்சு பாக்குறாங்க. ஐயோ இது யாரா வந்ததுன்னு சொல்லி பார்க்க அதுவே அந்த குட்டி பையன் இருக்கிறான்ல அவன் பார்த்தா ஒரு மாதிரி மூச்சு திணறலோட இருப்பானா. என்ன பண்றேன்னு இவங்களுக்கு புரியல. ஏன்னா இறங்கி போய் காப்பாற்றவும் முடியாது. வீட்டுல நம்ம ஹீரோ இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க வந்த போலீஸும் தலை இப்பதான் போய் நான் ஸ்டீவை செக் பண்ணி வந்தேன், அவன் வீட்டை டேமேஜ் பண்ணது இது எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டான் தான். ஆனா அவன்கிட்ட ஒன்னும் குழந்தையெல்லாம் கிடையாது, உன் ஒய்ஃபையும் அவன் ஒன்னும் கூட்டிட்டு போகலையாமான்னு சொல்ல, இல்ல சார் கண்டிப்பா வந்து ஏதாவது கடத்திந்து இருப்பேன், நல்லா விசாரிங்கன்னு கேட்பானா. இல்லையா அதெல்லாம் நல்லா விசாரிச்சு பார்த்துட்டேன். சரி அந்த மெக்கானிக் ஷெட்டுக்கு லாஸ்டா ஒய்ஃப் போனா தானே, அதுக்கு ஒரு போலீஸ் போய் செக் பண்றேன்னு சொன்னாரு, அவர் வந்து ஏதாவது சொன்னாரான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவுமே ஏன் அவர் திருப்பி வரலையா என்ன அப்படின்னா அங்கதான் இருப்பாங்களோ என்னன்னு சொல்லிட்டு அவசரமா நம்ம ஹீரோவும் அவனோட கார் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறானா. இங்க உச்சி வெயில் மயக்கத்துல இருந்து நம்ம ஹீரோயின் அப்படியே அவங்க பையனை பார்க்கும்போது அவன் என்னன்னா இப்போ பேச்சு மூச்சு இல்லாம அப்படியே படுத்து கிடக்குறான். என்ன பண்றேன்னே தெரியல, ஹார்ட் பீட் எல்லாம் பயங்கர
பயங்கர கம்மியா இருக்கு. வேற வழியே இல்லாம அவங்களும் காரை விட்டு இறங்கி வர அந்த நாய் அதே இடத்துல தான் நின்னுகிட்டு இருக்கும். ஆனா உப்ப அந்த நாய்க்கு பயந்து ஓடுறதா இல்ல. அந்த நாய் வேகமா கடிக்கிறதுக்காக வரும்போது அங்க இருக்கிற பேஸ்பால் பேட் எடுத்து அடிச்சிடுறாங்க. ஆனா இருந்தாலும் அந்த அடியை வாங்கி அது நேரம் அவங்கள பயமுறுத்திட்டு அப்படியே வேகமா கடிக்கிறதுக்காக வருமா, அங்க கீழே ஏதோ ஷார்ப்பான பொருள் இருக்கும். அதை எடுத்து அப்படியே அந்த நாயோட கழுத்திலே நம்ம ஹீரோயின் சொருகி விட்டுட்டு அந்த போலீஸ்காரன் வந்திருப்பான்ல, அவனோட துப்பாக்கி எங்க கீழே விழுந்திருக்குமா, அதை எடுத்து ஷூட் பண்ணலான்னு பாப்பாங்க. ஆனா அந்த நாய் அதே இடத்துல அசாயப்படுத்திருக்கு. ஓகே நாய் செத்துருச்சுன்னு நினைக்கிறேன், இதை ஷூட் பண்றதுக்குலாம் நேரம் இல்லைன்னு சொல்லி வேகமா வந்து காரை விட்டு அவங்க பையனை தூக்கலான்னு பார்த்தா காரோட ஹேண்டில் உடஞ்சிருக்கும். அந்த நாய் தான் உடைச்சிருக்கும். வேற வழி தெரியாம எப்படியோ கையில இருக்கிற கன்னை வச்சு கிளாஸை உடைச்சு அது மூலமா அந்த பையனை வெளியே தூக்கிட்டு வந்து அங்க டேபிள்ல வச்சு பார்த்தா அப்படியே அந்த பையனோட பாடியை கூல் பண்றதுக்காக தண்ணி எடுத்து ஊத்திக்கிட்டு அப்படியே சிபிஆர் எல்லாம் பண்றாங்க. இறுதி அந்த பையனுக்கு மூச்சு வருது. அவங்க அம்மாவுக்கு பயங்கர ஹாப்பி, எப்படியோ பையன் பொழைச்சிட்டான்னு. ஆனா அந்த நாய் இருக்குல்ல, அது பார்த்தா திருப்பி இவங்களை அட்டாக் பண்றதுக்காக அங்க வரும்போது கரெக்டான நேரத்துல நம்ம ஹீரோவும் காரை எடுத்துட்டு அங்க வந்துடுறான். ஆனா வீட்டுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோயின் அந்த குட்டி பையனை தூக்கிட்டு உடம்புல ரத்தத்தோட வந்துகிட்டு இருப்பா. சோ அந்த நாயை முடிச்சுட்டா போல. என்னடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அப்படியே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி குழப்பத்திலே பார்த்துட்டு நேரா போய் குழந்தைய கையோட வாங்க அங்கேயே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க. கண்டிப்பா படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமா இந்த தெரு நாயெல்லாம் பார்த்து பயப்படுற ஆள் யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னுமே கொஞ்சம் அதிகமா பயப்படுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தெருநாய்களை பார்த்து பயப்படுறது அப்படிங்கறதும் வந்து ஒரு ஜோக் கிடையாது, அது உண்மையிலேயே ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனை தான். ஏன்னா ராபிஷ் அப்படிங்கிற அந்த ஒரு வைரஸ் பயங்கர சீரியஸான ஒரு மேட்டரு. அந்த வௌவால் கடிச்சங்காட்டி தான் இப்ப இந்த நாய்க்கும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ நாய்கிட்ட இருந்து ஹியூமன்ஸுக்கும் வரும். நாய்களிடம் ஓவராக வைத்துக் கொள்ளாதீர்கள், ஸ்டே சேஃப். ஏற்கனவே உங்க கையில ஏதாவது காயம் இருந்து அந்த காயத்துல அந்த நாய் இது நக்கிருந்தது அப்படின்னா கூட அதுவும் பிரச்சனை தான். அப்படி கூட ராபிஸ் வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். எங்கேயாவது நாய் கடிச்சிருச்சுன்னு சொன்னா வீட்டுல இது பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாய் கடிச்சதெல்லாம் வீட்டுல சொல்லாமலாம் இருக்காதீங்க. போய் சொல்லி முதல்ல ஊசி போடுற வழியை பாருங்க. மூவி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய இடத்துல எதுக்கு தேவையில்லாம கருத்து ஊசி எல்லாம் போட்டுட்டு கேட்டீங்கன்னா, ரீசெண்டா ஒரு நியூஸ் ஆர்டிகல் பார்த்தேன். இந்த 15 வயசு கீழே இருக்கிற பசங்க தான் நிறைய பேர் இந்த நாய்க்கடியால பாதிப்படைறாங்கன்னு. ஏன்னு பார்த்தா அந்த பசங்க யாருமே வீட்டுல சொல்றதுக்கு பயப்படுறாங்க. சோ வீட்டுல போய் எங்கேயாவது சொல்லி வீட்டுல அம்மா அப்பா இது திட்டுவாங்களோ அப்படின்ட்டு நாய் கடிச்சதை அப்படியே மறந்துடுறாங்க. சோ இவென்ச்சுவலி அவங்களுக்கு ராபிஷ் அட்டாக் ஆகி இறந்தும் போறாங்க. அதுக்காக தான் ஒரு சின்ன அவேர்னஸ் ஏதோ என்னால முடிஞ்சது. So yeah, thank you.